இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்லு விட்டுற மிஷினு 12 வோல்ட் பேட்டரியில் வேலை செய்யக்கூடியது செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். முதல்ல ஒரு டிசி மோட்டர் ஒன்று எடுத்துக்கங்க. இது வந்து 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது, ஹை ஸ்பீட் மோட்டர். இது எலக்ட்ரானிக் ஷாப்புகள் எல்லாமே கிடைக்கும், ஸ்பேர் ஸ்பீக்கர் கடையில் எல்லாமே கிடைக்கும். அது வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் போல்ட்டு. அது வந்து என்னென்னா சென்டரில் ஒரு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ப்ரெஸ் ஆகிக்கும். அதில் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மேலே இது வந்து பிவிசி பைப்பு. அந்த பிவிசி பைப்பு வந்து நான் கட் பண்ணி அதுலேருந்து லீஃப் மாதிரி செஞ்சுருக்கிறேன். இதுக்கான டயக்ராம் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், அதில் பார்த்துக்குங்க அது எப்படிங்கிறது. ஒரு 3 இன்ச்சு பிவிசி பைப் எடுத்து அதில் கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லீஃப் மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதான். சென்ட்ரல் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. ப்ளஸ் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது லென்த்தாக பிடிக்கிறதுக்கு பைப் ஒன்று ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா கைப்பிடி பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கேன் எனக்கு. இது வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்கும், ஏற்கனவே யூஸ் பண்ண பைப்பு, அதனால் வந்து கொஞ்சம் இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பற்றி யாரும் கண்டுக்காதீங்க. இதில் வந்து முன்னாடி சைடில் இந்த மாதிரி எல் கிளாம்பு வந்து எல் பட்டா வந்து கொஞ்சம் நான் தட்டி நிமித்தியிருக்கிறேன், ஒரு கிராஸாக ஒரு குறிப்பிட்ட கிராஸ் மாதிரி. அது வந்து இந்த இடத்துல இப்படி மாட்டிட்டோம்னா இந்த ஹோல்ஸ் இருக்குதுங்களா, இந்த ஹோல்ஸில் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா இப்படி கிராஸாக இருக்கும். அதில் நம்ம மோட்டர் மாட்டிக்கலாம். முதல்ல நம்ம இது வந்து இதில் மாட்டிட்டு வந்துடுறேன். இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி செல்ஃப் த்ரெட்டு போல்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கும். அதில் இது வச்சு அந்த பட்டா மாட்ட போகிறேன். மாட்டிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இந்தளவுக்கு கிராஸாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஒயர் எடுக்கிறது கூட இந்த வழியாக கூட எடுத்துக்கலாம். உள்ள இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ள விட்டு எடுத்துக்கலாம் ஒயரு. இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாட்டருக்கு வந்து கேபிள் டை வச்சுருக்கேன். கேபிள் டை வச்சு தான் கட்ட போகிறோம் மோட்டரை. மோட்டர் கட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க, அப்போ வந்து மோட்டர் அசையாமல் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு தான் நான் கட்டி வைக்கிறேன் மோட்டரை. இப்போ இந்த ஒயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இது வழியை விட்டு எடுத்துக்கலாம் வெளியே. இங்கே இருக்குது ஹோல்ஸு, இங்கே இருக்குது அந்த கைப்பிடி வரைக்கும் இருக்குது ஹோல்ஸு, அங்கே ஏதோ பக்கம் எடுத்துக்கலாம் அவுட்புட் நம்ம. இப்போ பாருங்கள், ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஃபேனை மாட்டி ஒயர் கனெக்ஷன் எடுத்து பேட்டரிலாம் கொடுக்க போகிறேன். இப்போ தான் பேட்டரியில் கொடுத்துட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். மோட்டர் ஓட ஆரம்பிச்சிச்சு. இதுதாங்க இது பிவிசி செஞ்ச பைப்பு செஞ்ச பிளேடு மாற்றிருக்கோம். இதில் எப்படி விடுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல செஞ்ச பிளேடு போட்டுக்கணும், பிவிசி பைப்பில் செஞ்சது.
இன்னொரு டைப்பு கட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் செய்ய போகிறோம். இது உங்களுக்கே தெரியும் இது என்னென்னு. ஜங்ஷன் பாக்ஸோட மூடி. இந்த மூடியில் வச்சு தான் நம்ம வந்து அடுத்து இன்னொரு கட்டரை செய்ய போகிறோம். அதுலேயும் எப்படிங்கிறத காட்டிடுவாங்க. அதுக்கு முதல்ல வந்து இந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் போடுறோம். அந்த போல்ட்டு உள்ளே போகிற மாதிரி, ஷாஃப்ட்டில் இருக்கிற போல்ட்டு உள்ளே போகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு வந்துட்டோம் அதில். இப்போ இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குங்களா, அது வந்து நம்ம கேபிள் டை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் கட்டியாச்சு. ரெண்டு பக்கம் டைப் பண்ணிட்டோம். இது வச்சு நம்ம வந்து அடுத்து இன்னொரு கட்டரை யூஸ் பண்ண போகிறோம். வாங்க அதை வந்து மாட்டி பார்த்தலாம் எப்படின்னு. இதுவுமே பாருங்கள், இந்த செடிகள் தான் நம்ம இப்போ வெட்ட போகிறோம். கீழே இருக்கிற விஷப்பூடுகள் மட்டும் தான் வெட்ட போகிறோம், வேறு எந்த செடியும் வெட்ட போகிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வெட்டி காட்டிக்கிறேன். பாருங்கள் ஓடிட்டு இருக்குது. இந்த செடியில் எப்படி விடுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க வீடியோவை. இது வந்து என்னென்னா, என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து சின்ன சின்ன கார்டன் வச்சுருக்கிறவங்க, வீட்டுக்குள்ளேயே கார்டன் வச்சுருக்கவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். பெரிய காட்டுக்கெல்லாம் இது யூஸ் ஆகாது. சின்ன கார்டன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பில்லு வெட்டுறக்கு, இந்த சின்ன சின்ன களை செடிகளை வெட்டுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க மறக்காமல் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வெறும் 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது தான். இதில் மறுபடியும் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணேன்னா நான் அதை வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து வெறும் சிம்பிளாக நான் காட்டியிருக்கிறேன். இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி சுவிட்சுகள்லாம் வச்சு வரும்போது அடுத்த வீடியோவில் நான் வேணாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் பண்ணிட்டேன்னா மறக்காமல் வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.